இல்லைங்கண்ணே, நாம ஸ்டாண்டு தெளிவுபடுத்திட்டோம்னா, ஏன்னா தமிழகத்தில் எப்ப சனாதன தர்மத்தை ஒழிக்கப்பட வேண்டும் ஒரு கட்சி சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி சில விஷயத்தை ஓப்பனா பேச வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. இத்தனை நாளா சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு திமுக யாரும் சொல்ல. திமுகவினுடைய ஐடியாலஜிக்கல் மென்டர் திராவிட கழகம் சொன்னாங்க. நாங்க திராவிட கழகத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறது இல்லைங்கண்ணா. அது அரசியல் கட்சியில இல்ல, மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போறதில்ல, அவங்க ஆட்சியாளர்ல அமர போறதில்ல. அது ஒரு இயக்கம், நல்லதோ கெட்டதோ அந்த மக்களுக்கு விட்டுறாங்க. ஆனா ஆட்சியாளர்களா அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நீங்க ஒரு பிராமிஸ் எடுத்துட்டு சனாதன தர்மத்தை ஒழிப்போம் இந்து அறநிலைத்துறை வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தான் ஸ்டாண்டை தெளிவுபடுத்தணும். இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது அது போன்ற பிரச்சனைகள் இல்லை. அப்ப நாங்க ஸ்டாண்டை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இன்னைக்கு நாங்க சொல்றோம், ஆமாம், கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த வாசகங்கள் செல்ல வேண்டும். அதே போல பெரியார் அவர்களை பத்தி எங்க கருத்து என்ன? பெரியார் சிலை எங்கே வைக்கப்படும், பெரியார் அவர்கள் சிலை எங்க இருக்கும், மக்கள் மரியாதை செய்ய வேண்டியவர்கள் எங்க போய் செய்யணும். ஆனா இந்த லைன் இருக்காது, அதுக்கு எலாபரேட்டா சொல்லியிருக்கோம். அந்த லைன் இருக்கணும் ஒரு அரசியல் கட்சி சொன்னா, பெரியார் அவர்கள் உங்க அரசியல் கட்சியை பத்தி என்னவெல்லாம் சொன்னாரோ அந்த போர்டை உங்க கட்சி முன்னாடி நீங்க வச்சுட்டு அப்புறம் இதை பத்தி நீங்க பேசுங்க அப்படிங்கறத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாழ்மையான வேண்டுகோள். பெரியார் சிலை எடுத்துட்டு அந்த இடத்துல திருவள்ளுவர் சிலையோ இல்ல சுதந்திர போராட்ட தியாகிகள் சிலையோ வைக்கணும்னு சொல்லி பேசுனீங்க நீங்க. ஆனா பெரியாரே சுதந்திர போராட்ட தியாகினா அவருக்கு தாமரை பட்டையும் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன தப்பு சார்? பெரியார் அவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக தியாகின்னு நீங்க சொல்றீங்க. நான் சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னது 1941. அந்த பழைய ஹிஸ்டரிக்குள்ள போக விரும்பலீங்கண்ணா. சோ பெரியார் அவர்களுக்கு நாம் சிலை வைக்கலின்னு சொல்ல, பெரியார் அவர்கள் எங்க இருக்கணுமோ பப்ளிக் பிளேஸ்ல நடுநயமா இருக்கட்டும். அங்க எல்லா தலைவர்கள் இருக்கிறாங்க. சில பேர்த்துக்கு சில பேர்த்த பிடிக்கும், சில பேர்த்த பிடிக்காது. கோவிலை பொறுத்தவரை கடவுளை நம்பிய முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய சிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளியே இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெளியே வைத்தியநாதர் ஐயாவுடைய சிலை இருக்க வேண்டும் விரும்புறேன். ஏன்னா இவர்கள்லாம் ஆன்மீகத்தோடு அரணோடு சேர்ந்து சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டவர்கள். பெரியாருடைய சிலையும் இருக்க வேண்டும் நான் சொல்றேன். எங்க இருக்க வேண்டும் அதற்கான இடத்தையும் நான் சொல்றேன். இப்ப நான் பெரியார் சிலையை இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன், நீங்க சொல்ற கருத்துல நான் ஆர்குமெண்ட் பண்ணலாங்கண்ணா. பெரியார் சிலை இருக்க வேண்டும் தான் சொல்றேன். ஆனா அவருடைய சிலை எங்கே இருக்கக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. அந்த ஆர்குமெண்ட்டை இப்படி பாருங்க, பெரியார் சிலையும் அவருடைய வாசகமும் எங்கே இருக்கக்கூடாது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய நிலைப்பாட்டை மக்கள் முன்னாடி வச்சுட்டோம். அப்புறம் மக்கள் ஏத்துக்க போறாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால் எதிர்க்கட்சி நண்பர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அண்ணே ஒரு செக்குலர் ஸ்டேட்டுங்க அண்ணே. ஆனா நம்முடைய அரசியலமைப்பு சட்டம், நம்முடைய கவர்னன்ஸ் என்பது எசென்ஷியலி எல்லா மதத்தையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு செக்குலர் ஸ்டேட். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணுங்கண்ணா. இப்ப நீங்க நாளைக்கு சொல்லுது இல்ல நாங்க செக்குலர் கட்சி திமுக, அந்த வாசகத்தை நாங்க சர்ச் முன்னாடி வைப்போம், மாஸ்க் முன்னாடி வைப்போம், கோயில் முன்னாடி வைப்போம். அது ஆர்குமெண்டேட்டிவ் பாயிண்ட், டிபேட்டபிள் பாயிண்ட். ஆனா அந்த வாசகத்தை நாங்க கோயில் முன்னாடி வைப்போம், சர்ச் முன்னாடி வைக்க மாட்டோம், மாஸ்க் முன்னாடி வைக்க மாட்டோம். தட்ஸ் டெஃபினெட்லி இல்லீகல். இது நம்பர் ஒன்னுங்கண்ணா. இரண்டாவது, அது கண்டிப்பா ஆஃபென்சிவ் தான். அதுல ஈகோ இஷ்யூ என்னங்கண்ணா? கோவிலுக்கு போறவன் யாரு? சாமியை நம்புறவன் தான் போறான். சாமி நம்பாதவன் கோயிலுக்கு போய் சாமி எப்படி இருக்காரு, அழகா இருக்காருன்னு பார்க்கலாமான்னு யாரும் போக போறதில்லை. அந்த நேரத்தை கொடுத்து ஒரு விரதத்தோடு பக்தியோடு சிரத்தையோடு நீங்கள் கோயிலுக்கு போறீங்கன்னா கடவுளை நம்புறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த வாசகத்தை என்னுடைய ஐடியாலஜி தான் சரி ஒத்துக்கிறேன்னா, 1967 திமுக கம்யூனிஸ்டோடு சுதந்திர கட்சியோடு இணைந்து எலெக்ஷனை சந்தித்து ஆட்சிக்கு வரும் பொழுது இதை சொன்னாங்களா? அவங்க தேர்தலா சொன்னாங்களா, பரப்புரையில சொன்னாங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் கோயிலுக்கு வெளியே வைக்க போறோம்னு சொன்னாங்களா? இன்னைக்கு திமுக காரர் என்ன பண்றா, ஏதோ சொல்லி ஆட்சிக்கு வர்றான், ஆட்சிக்கு வந்த பிறகு எதையோ செய்யறான். ஏன் செய்யறேன்னு கேட்டேன். இல்ல எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, மக்கள் எங்களை ஏத்துக்கிட்டாங்க, அதனால செய்வோம். ஆனா இரண்டும் வேறு. ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு வழி, ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு மக்கள் எங்களுக்கு தேர்தலில் ஓட்டு போட்டனால நாங்க செய்வோம்னு சொல்றது ஏத்துக்க முடியாதுங்கண்ணா. இதுக்கு 1966 எலெக்ஷனே ஒரு கிளாசிக் எலெக்ஷனுங்க.